إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழவே ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தினூடாக அவனுடைய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸை படிக்கின்ற கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி, நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் ஏற்றிருக்கின்ற மார்க்கமாகிய இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற ஒரு மனிதன் அந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடப்பதிலும், அந்த இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டுதல்களை எங்களுடைய வழிகாட்டுதல்களாக எடுத்து நடப்பதிலும் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கின்ற இந்த வாழ்க்கை திட்டமாகிய இந்த கொள்கையாகிய இந்த இஸ்லாத்தில் நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிஅமத் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சாதாரணமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஷிர்கான காரியங்களிலும் நபி வழிக்கு முரணான பிதஅத்தான காரியங்களிலும் மாற்று மத கலாச்சார விவகாரங்களிலும் ஒரு முஸ்லிம் விட்டு கொடுத்த காலத்தை தாண்டி இன்றைக்கு எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு அப்பால் சென்று மத நல்லிணக்கம், மதங்களுக்கிடையிலான ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை அப்படியே இழக்கக்கூடிய, இஸ்லாத்தை அப்படியே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சமகாலத்தில் வாழுகின்ற முஸ்லிம்கள் அடிப்படையில் விளங்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிஅமத்து என்பதை புரிந்து கொண்டால், அந்த நிஅமத்தை பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும், அந்த இஸ்லாம் சொல்கிற கொள்கை திட்டத்தில் எந்த அளவுக்கு பிடிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழுகின்ற பெரும்பான்மை சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? சுருக்கமாக சொல்வதானால், படைத்தவன் ரப்பை புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இறைவனை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலேதான் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்
சிறிய ஒரு சாராரை புறக்கி எடுத்து இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப்பு இருக்கிறான் என்ற சிந்தனையை கொடுத்து அவன்தான் அல்லாஹ் என்ற விளக்கத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை வாழச் செய்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் பெரும்பான்மை சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? தனக்கு நல்லதை சொல்லித்தர வந்த ஒரு நபியையே அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி அந்த அல்லாஹ்வுக்கு கடவுள் அந்தஸ்தை அந்த நபிக்கு கடவுள் அந்தஸ்தை கொடுத்து அவருடைய தாயாரையும் ஒரு கடவுளாக ஆக்கி வணங்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்டியானிகள் என்று சொல்லப்படுபவர்கள், நசாராக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்படுகின்றன, அவர்களுக்கு நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த சமூகம் இன்றைக்கு எந்த நிலையில் போயிருக்கிறது? அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த நபிமார்களையே அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து கடவுள் அந்தஸ்தில் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாராருடைய நிலை எடுத்து பார்த்தால் உலகத்தில் பார்ப்பதெல்லாம் கடவுள், கண்ணுக்கு விளங்குவதெல்லாம் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு கண்டதை நின்றதையெல்லாம் என்ன செய்கிறார்கள்? கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பலதரப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இலங்கையை நாங்கள் எடுத்து நோக்கினால் கூட இலங்கையில் பெரும்பான்மை சமூகத்தின் நிலை என்ன? சுயகௌரவத்தோடு வாழ வேண்டிய மனிதன் தன்னுடைய கரத்தினால் ஒரு சிலையை செய்கிறான், தன்னுடைய கரத்தினால் ஒரு உருவத்தை வடிக்கின்றான், வடித்து அதற்கு கடவுள் அந்தஸ்தை கொடுத்து அதற்கு முன்னால் தலைபணிந்து நிற்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு படித்த ஒரு பெரிய பட்டதாரி இந்த உலகத்தில் அல்லது இலங்கையில் படித்த ஒரு பெரிய பட்டதாரி, அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன தெரியுமா? தன்னுடைய கையினால் செய்த ஒரு சிலைக்கு முன்னால் தலையை பணித்து விட்டு போகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பலதரப்பட்ட நிலையில் மனிதன் வாழுகிற பொழுது சிறிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் புறக்கி எடுத்து இந்த உலகத்தை படைத்த ஒரு ரப் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ் என்ற அறிவை கொடுத்து இந்த தலையை பணிப்பதானால் அவனுக்கு மாத்திரம்தான் பணிக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் எங்களை போன்ற ஒரு சிறிய ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் என்ற அந்த சாராருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கொள்கை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்த இஸ்லாம் சொல்கிற இந்த கொள்கை அம்சம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம் சமூகமே என்ன செய்கிறது? அந்த கடவுளுக்கு நிகராக, அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக பலவிதமான கடவுள் கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு ஈமானை இழக்கின்ற, இஸ்லாத்தை பறிகொடுக்கின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பல வடிவங்களில் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஈமான் பறிபோய் கொண்டிருக்கிறது. அதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால், நாம் ஏற்றிருக்கிற இந்த வாழ்க்கை திட்டத்தில் இந்த இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 30, 31, 32 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வெறுமனே ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறான். கலிமாவை சொன்னதற்கு பின்னால் அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாமா? அவனுக்கு நினைத்த போக்கிலே போகலாமா என்று கேட்டால், அப்படி போவது அவனுடைய வெற்றியை தீர்மானிக்காது, அவனுடைய மறுமை வெற்றிக்கு அது காரணமாக இருக்காது. மாற்றமாக அவன் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையில் உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். கடைசி மூச்சு வரையில் அந்த கொள்கையில் உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு சும்ம சகாமு, பிறகு அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்குத்தான் மறுமை வெற்றி இருக்கிறதா. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய மரண தருவாயில் மலக்குமார்கள் இறங்கி வருவார்களாம். அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்மாராயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு
அந்த கொள்கையில் உறுதியாக இருந்த மனிதர்களை பார்த்து மரண தருவாயில் மலக்குமார்கள் சொல்வார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு நினைத்த போக்கிலே வாழ்ந்தவனுக்கு, நினைத்த மாதிரி அல்லாஹ் சொல்லாத காரியங்களை எல்லாம் செய்தவனுக்கு இந்த அம்சம் இருக்கிறதா? கடைசி முடிவில் இந்த சந்தோஷமான செய்தி இருக்கிறதா என்று கேட்டால் அவனுக்கு ஒருபோதும் இருக்க போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம், நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று நசாராக்கள் என்று சொல்லப்படுகிற சமூகம், கிறிஸ்டியானிகள் என்று சொல்லப்படுகிற சமூகம், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வை எங்களுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த சமூகம், மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அவர்கள் எப்படி இருந்தவர்கள்? நாங்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறோம். அவர்களும் அல்லாஹ் என்ற ரப்பை ஏற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு நம்பி இருந்தார்கள் தெரியுமா? இக்கட்டான நேரங்களில், நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் அந்த அல்லாஹ்வை தான் அழைக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதானால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் அப்ரஹாவுடைய யானைப்படை கஅபத்துல்லாவை உடைக்க வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சமூகத்துக்கு தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறார்? அவர் உடனே என்ன செய்கிறார்? மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு மலைக்கு மேல் ஏறி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கஅபத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய வீடு, அவன் அந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்வான். அவன் எப்படி பாதுகாக்கிறான் என்பதை நாங்கள் மலைக்கு மேல் ஏறி பார்த்துக் கொள்வோம் என்று தன்னுடைய சமூகத்தை அழைத்துக் கொண்டு போனார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி அவர் நம்பி இருக்கவில்லையா? ஆழமாக நம்பி இருந்தார். அதனால் தான் அவர் சொல்லிவிட்டு போகிறார், இந்த கஅபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாப்பான், எப்படி பாதுகாக்கிறான் என்பதை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு தான் மலைக்கு மேலே ஏறுகிறார். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்கவில்லையா? இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு மறுமை வெற்றி கிடைத்ததா? அவர்களுக்கு மறுமை வெற்றி கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஹிரா குகையிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட நபிகளார் பயந்தவர்களாக, வேரத்து விறுவிறுத்தவர்களாக ஹதீஜா நாயகி தன்னுடைய மனைவியிடத்திலே வருகிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. வந்து என்ன சொன்னார்கள்? என்னுடைய மனைவி ஹதீஜாவே, எனக்கு ஏதோ தீங்கு ஏற்பட்டு விட்டது போல பயமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது போல, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாம் இருக்கவில்லை. நபிகளார் அப்பொழுதுதான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வை நம்பிய சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது நபி அவர்களை பார்த்து, கல்லா, நீங்கள் நினைப்பது போன்று உங்களுக்கு எந்த தீங்கும் வரவில்லை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த மக்காவால் முஷ்ரிக்குகள் நபிகளாருடைய பிரச்சாரத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை நம்பியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஹதீஜா நாயகி சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை அந்த சமூகம் நம்பி இருக்கவில்லையா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு கடுமையாக விரோதம் செலுத்துகிற ஒரு சமூகம் யூத சமூகம். அவர்களுக்கு மூசா நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு தௌராத் என்ற வேதம் வேதமாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்களா? இல்லையா? அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற, உலகத்தில் இருந்த சமூகம், இன்றைக்கும் இருக்கிற சமூகம் யூதர்கள், நசாராக்கள், நபிகளாருடைய காலத்திருந்த மக்கா முஷ்ரிக்குகள். இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறான் என்பதனால் வெற்றி இருக்கிறதா என்று கேட்டால் ஒருபோதும் வெற்றி கிடைக்க போவதில்லை. அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற சமூகம் அந்த அல்லாஹ் சொன்ன பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? கடைசி மூச்சு வரையில் வாழ வேண்டும். இதுதான் கொள்கையில் உறுதியாக இருப்பது, இஸ்திகாமத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் அதே வார்த்தையை தான் போட்டு சொல்கிறான், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள். ரப்புக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் மரண தருவாயில் மலக்குமார்கள் இறங்கி
நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சுவனம் இருக்கிறது என்ற செய்தியை என்ன செய்வார்களாம், மலக்குமார்கள் சொல்லுவார்களாம். அதே போன்று பார்க்கிறோம் சூரத்துல் அஹ்காஃபுடைய 13வது வசனம், அதிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்ஸகாமு, பிறகு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள், கொள்கையில் நிலைத்திருந்தவர்கள், கொள்கையிலே ஆட்டம் காணாதவர்கள், அவர்களுடைய மரண தருவாயில் அவர்களுக்கு சொல்லப்படுமாம் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சுவனத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படுமாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு, இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லிவிட்டு, முஹம்மது தான் எங்களுக்குரிய நபி என்று சொல்லிவிட்டு நினைத்த போக்கில் போக முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடைசி மூச்சு வரையில் சரியாக செய்ய வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தை கடைசி மூச்சு வரையில் எடுத்து நடக்க வேண்டும். முஹம்மது நபிதான் எங்களுக்குரிய நபி என்று சொன்ன ஒரு மனிதன் அந்த முஹம்மது நபியைத்தான் கடைசி மூச்சு வரையில் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்து நடப்பதினூடாகத்தான் மறுமை வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுஃபியானு ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். வந்து அழகான ஒரு செய்தியை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தர வேண்டும், உங்களுக்கு பின்னால் அதை வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள் என்று அறிவுரையாக கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா, குல் ஆமன்து பில்லா, ஆமன்து பில்லா என்று சொல்லு, நீ எப்படி அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்ஸகிம், பிறகு அந்த கொள்கையில் உறுதியாக இரு என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான செய்தி. எப்படி அவர் அறிவுரை கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லித்தர வேண்டும், உங்களுக்கு பின்னால் வேறு யாரிடத்திலும் அந்த அறிவுரையை கேட்கக்கூடாது. நபிகளார் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை நான் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் முஸ்லிமாக மாறுகிறான், முஸ்லிமாக இருக்கிறான் என்பதை விட இஸ்லாம் சொல்கிற வாழ்க்கை திட்டத்தோடு அவன் இருக்க வேண்டும், இஸ்லாம் சொல்கிற கொள்கை திட்டத்தோடு அவன் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமிடத்தில் வர வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கொள்கை உறுதி, இஸ்லாம் சொல்கிற இந்த வாழ்க்கை திட்டத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா ஆல இம்ரானுடைய 102வது வசனம். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள், உண்மையான முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால தொடர்ந்து நடந்தமா சொல்லி காட்டுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கிற நான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை சரியான முறையில் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இது ஒரு கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன தெரியுமா, நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன அல்லாஹ் சொல்ல வரான், இப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிற நீங்கள் மௌத்து வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். இப்பொழுது முஸ்லீமாக இருக்கிறோம், காலப்போக்கில் முஸ்லிம் வரக்கூடிய நேரத்தில், இந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தோடு தொடர்பில்லாத நிலை என்ன செய்து விடக்கூடாது, மரணித்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ்வை பயந்து நடக்கிற நாங்கள் மௌத்தாகக்கூடிய நேரம் இருக்குத்தானே, அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். அந்த அளவுக்கு ஒரு மனிதன் இஸ்லாத்தோடு வாழ வேண்டிய கடமைதான் முஸ்லிமுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாத்தை இழக்கின்ற, ஈமானை இழக்கின்ற ஒரு வேலையை என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய 132வது வசனத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வசியத்தை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத்து அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்,
வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யஅகூபு யா பனிய இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தீன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்களாம், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றிருக்கிறான். எனவே ஃபலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். எப்படி சொல்லணும்? சாதாரணமா சொல்றான்டா, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றிருக்கிறான், எனவே அந்த மார்க்கத்தோடு வாழுங்கன்னு தானே சொல்லணும். அதை சொல்றதுக்கு பகரமாக எப்படி தெரியுமா சொல்றாங்க? இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தீன, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றிருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்ற நசீஹத்தை தான், வசியத்தை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு போனார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றிருக்கிறான், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும்? மௌத்துடைய நேரத்தில் முஸ்லிமாக மரணிக்கிற அளவுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்றாங்களாம். இப்பொழுது எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது மௌத்து வரும் தெரியுமா? எப்பொழுது மௌத்து வரும் தெரியாது. எனவே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு செகண்டும் மௌத்து வந்துடலாம், ஒவ்வொரு நிமிடமும் மௌத்து வந்துடலாம். எனவே மனிதன் கழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் இஸ்லாத்தோடு தொடர்புள்ளதாக கழிக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈமானை இழக்கின்ற, இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை என்ன செய்து விடக்கூடாது, ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் செய்துவிடக் கூடாது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த வாழ்க்கை திட்டம். இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏற்றிருக்கிற ஈமான் அந்த இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் ஈமான் இஸ்லாத்துடைய அம்சங்களில் தளர்ந்து போய்விடக் கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது, ஆட்டம் கண்டு விடக்கூடாது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் மறுமை வெற்றியும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி கொள்கையில் ஆர்வத்தை பற்றி, இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பதை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. என்ன சவால் தெரியுமா? இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற ஒரு சில உதாரணங்களை சொல்லி காட்டுகிறேன் பாருங்கள். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன், எந்த அளவுக்கு ஈமானை இழக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரையில் சாதாரணமாக 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த முஸ்லிம்கள் எடுத்து பாருங்க, உங்களோட அப்பா மாற ஆட்சி மாற நிலைமை எடுத்து பாருங்க. அவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரிந்திருந்தது? அவர்களுக்கு தெரிந்திருந்த ஒரு சுபஹான மௌலிது தெரிந்திருக்கும், ஒரு பத்ர் மௌலிது தெரிந்திருக்கும், ஆங்காங்கே இலங்கையில கொடுக்கப்படக்கூடிய கந்தூரி மஜ்லிஸ்கள் தெரிந்திருக்கும். அப்படிதானே? சாதாரணமா அங்க போய் பார்த்தா இப்படிதான் இருந்தது. ஆனா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செஞ்ச பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? அல் குர்ஆன பல மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்து தந்து எங்கட மொழியில பார்க்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். சாதாரணமாக இந்த சமகாலத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்தை நாங்க யோசிச்சு பார்ப்போம். சாதாரணமாக யோசித்து பார்த்தால் எங்கட அப்பமாறு ஆட்சிமாருக்கு இருந்த இஸ்லாமிய அறிவு என்ன தெரியுமா? கத்தமும் ஃபாத்தியாவும் கந்தூரிகளும் தான் இருந்தது. ஆனா இந்த கல்லா என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன எங்கட மொழியில பார்க்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான், தர்ஜுமா வாசிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை புகாரினா எங்கட சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கும், புகாரி கந்தூரி ஞாபகம் வரலாம், அப்படிதானே? ஆனா இன்றைக்கு அல்லாஹ் செய்ய பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு புகாரிய பார்க்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்கட மொழியில பார்க்கலாம், தமிழ் மொழியில தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறது, ஆங்கில மொழியில பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி இருந்தாலும் இவ்வளவு பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சாரார் குர்ஆனை படிக்கிறார்கள், ஹதீஸை படிக்கிறார்கள். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஷிர்க் என்று சொன்னார்களோ அதை இஸ்லாத்தின் பேரால் அரங்கேற்றுகிற காட்சியை பார்க்கலாம். இன்றைக்கு கந்தூரி மஜ்லிஸ்களை வழிநடாத்துபவர்களாக எங்களுடைய பள்ளி நிர்வாகங்கள் தான் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமா 50 வருடத்துக்கு முன்னால செஞ்சுட்டு போனாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஏன்? இஸ்லாத்தை பத்தி அறிவு இருக்கல்ல, இஸ்லாத்தை பத்தி தெளிவு இருக்கல்லன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கும் என்ன நிலையை நாங்க பார்க்கிறோம்? அதே போன்ற ஒரு சாரார் இன்றைக்கும் கந்தூரி மஜ்லிஸ்களை வழிநடாத்தக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கந்தூரி மஜ்லிஸ வழிநடாத்துற லேசான ஒரு காரியமா? சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அரங்கேற்றப்படுகிறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. முஹியத்தீன் அப்துல் காதருல் ஜீலானியை ஞாபகப்படுத்தி அவருடைய பேரால அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் செய்கிற வேலையும் இதுதான்.
மாற்று மதத்தவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விழாவை கொண்டாடுகிறார்கள். சமீபத்திலே நாங்கள் கழித்த எங்களுடைய நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை சமூகம் கழித்த ஒரு தினம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதற்காக அதை செய்கிறார்கள்? அவர்கள் மதிக்கக்கூடிய, அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர் மரணித்த தினம் என்றுதான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சமூகம் எதை செய்கிறதோ அதை அப்படியே இஸ்லாத்தின் பெயரால் பெயர் மற்றும் மாற்றப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். கந்தூரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் வெசக் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்களும் மரணித்தவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுடைய பேரினால் அன்னதானத்தை கொடுத்து எந்த ஈமானை இஸ்லாம் பாதுகாக்க சொன்னதோ அந்த ஈமானை இழந்து கொண்டிருக்கிறோம். கபரடிகளில் போய் நல்லடியார்களுடைய பேரை ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக குர்பானிகளை கொடுக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்காக நேர்ச்சை வைக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஈமானுக்கு எந்த உறுதியான எல்லையை போட்டது தெரியுமா? ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் வந்து கேள்வி கேட்கிறார்? ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன். நபித்தோழர் பிஸ்மில்லா சொல்லி தானே அறுப்பாரு. நபிகளார் என்ன அனுமதி கொடுத்திருக்கணும்? அறுத்து பலியிடப்பான்னு சொல்லி இருக்கணும். ஆனா நபிகளார் என்ன தெரியுமா கேட்கிறாங்க? இரண்டு கேள்விகளை கேட்கிறார்கள். ஒன்று, அந்த இடத்தில் ஏதாவது சிலைகள் இருக்கிறதான்னு கேட்கிறாங்க, இல்லை என்று சொல்கிறார்கள். இரண்டாவது கேட்டார்கள், அந்த இடத்தில் மாற்று மத விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா? இல்லை என்று சொன்ன பிறகுதான் நபிகளார் சொன்னார்கள், அப்படி என்றால் நீ அறுத்து பலியிடு என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலை இருக்கிற இடத்தில் பிஸ்மில்லா சொல்லியும் அறுக்கக்கூடாது என்றுதான் நபிகளார் சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள். மாற்று மத விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய இடங்களில் பிஸ்மில்லா சொல்லியும் அறுக்கக்கூடாது என்று நபிகளார் சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற சமூகத்தை பார்க்கிறோம், முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பிறந்த தினம் அல்லது மரணித்த தினம் என்று சொல்லிக்கொண்டு ஞாபகப்படுத்தி விழா கொண்டாடப்படுகிற ஒரு நாளையில் நேர்ச்சை வைத்து கொடுக்கலாமா? பிஸ்மில்லா சொல்லி அறுக்கலாமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னை அறியாமல் தான் ஏற்றிருக்கிற ஈமானை இழக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளும் ஈமானிய உறவுகளும் தெளிவாக விளங்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டோம் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்ய போவதில்லை, மறுமையில் சூனத்தை கொடுக்க போவதில்லை. மாறாக அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கையில் உறுதியோடு ஷிர்க்கு கலக்காத நிலையில் வாழ வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்துக்காக சொல்கிறேன் பாருங்கள், எப்படி ஈமானை இழக்கிறார்கள், தன்னை அறியாமல் தான் ஏற்றிருக்கிற கொள்கையை விட்டுக் கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள். அஊது பில்லாஹ். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு தேடுவார்கள்? அஊது பில்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ், அப்படிதானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு கொள்கை. இந்த கொள்கையை ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது. எந்த அளவுக்கு நபிகளார் இந்த கொள்கையை வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பொடியனாக இருக்கிறார்கள். அவரை தன்னுடைய ஒட்டகத்தில் பின்னால் ஏற்றிக்கொண்டு வருகிற பொழுது நபிகளார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஏ பையனே, நீ ஒரு விடயத்தை அறிந்து கொள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை செய்ய நினைக்கிறார்கள். அவர்களால் முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு ஒரு தீங்கை செய்ய முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இது கொள்கை. இதிலே ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தீங்கு வருவதாக இருந்தாலும், எனக்கு ஒரு நலவு நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அதனாலதான் அல்லாஹ்விடத்தில் அஊது பில்லாஹ் என்று பாதுகாப்பு தேடுகிறோம். ஏன்? என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டால் யாராலும் பாதுகாக்க முடியும். இது கொள்கை. ஆனா இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி இந்த கொள்கை இழக்கிறது என்று பாருங்கள். வாகனத்தில் ஏறி பயணம் செய்கிறான். நபிகளார் என்ன சொன்னார்கள்? வாகனத்தில் ஏறுகிற பொழுது சுப்ஹானல்லதி சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இந்த துஆ ஓதினா பாதுகாப்பு இருக்கிறது, அப்படிதானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் முஸ்லிம்களுடைய நிலை என்ன தெரியுமா? அப்படி பயணம் செய்து கொண்டு செல்கிற பொழுது ஒரு கபரடிக்கு முன்னால் ஒரு உண்டியல் வைத்திருக்கிறார்கள். வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு உண்டியல் வைத்திருந்தால் அந்த கபரடிக்கு முன்னால் வாகனத்தை நிறுத்தி அந்த உண்டியலில் காணிக்கை போட்டு விட்டு போவார்கள். எதற்காக?
போகிற பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹ் வாகனத்தில் ஏறும் பொழுது சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்த அல்லாஹ்வே தூய்மையானவன் என்ற துஆவை ஏன் சொல்லித் தர சொன்னார்கள்? நீங்க வாகனத்தில் ஏறி பயணம் போனா அந்த வாகனத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களை பாதுகாப்பவன் அந்த அல்லாஹ். எனவே புகழ்ந்துட்டு போங்க என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. எங்களுடைய சமூகம் அந்த கொள்கை எப்படி இழக்கிறது தெரியுமா? உண்டியல்ல கொண்டு போய் சல்லியை போடும் பொழுதே ஈமான் போயிடும். உண்டியல்ல கொண்டு போய் ஏன் சல்லியை போட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு கொடுக்கணுமா? ஒரு ஏழைட கையில கொடுத்துட்டு போயிரு. அல்லாஹ்வுக்கு கொடுக்கணுமா? ஒரு கஷ்டவாளிக்கு கொடுத்துட்டு போயிரு. ஏன் கபரடியின் தலைமாட்டில் இருக்கிற உண்டியலில் போட வேண்டும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியே கொஞ்சம் போய் பார்த்தா முஸ்லிம் சமூகத்தின் நிலை எந்த அளவுக்கு போயிருக்கிறது. சிலரை பார்க்கலாம் கழுத்துல தாயத்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சும்மா போட்டிருக்கிறோம் வாங்க, குர்ஆனை கொண்டு போட்டிருக்கிறோம் சொல்லுவாங்க. இது லேசான ஒரு வேலையா? இது எங்களை அறியாமல் எங்களுடைய கொள்கையை ஆட்டம் காண செய்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சகோதரர்கள்ட்ட போய் ஏனப்பா இதை போட்டிருக்கிறாய்? நபிகளா சொன்னாங்க தானே, யாராவது ஒரு பொருளை தொங்க போட்டால் அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் நபிகளார். இந்த ஹதீஸ சொல்லி இதை கலட்டி வீசி என்று சொல்லுங்கள் பார்க்க. அந்த முஸ்லிம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இதை கலட்டினா ஆபத்து வரும். அல்லாஹு அக்பர். இதை கலட்டினால் ஆபத்து. இன்றைக்கும் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஷிர்க் என்பதற்கு வேறொன்றும் தேவையில்லை. என்ன சொல்கிறான்? இதை கலட்டினால் ஆபத்து வரும் என்று சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் என்னை பாதுகாக்கிறான் என்று ஏற்றிருக்கிற ஒரு சமூகம் என்னை பாதுகாக்கிற அதிகாரத்தை எதற்கு கொடுத்தது தெரியுமா? ஒரு துஆ கூடுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இதுதான் ஈமானை இழக்கிற அம்சம். எனவே ஒரு முஸ்லிமே ஒரு மூமினை பொறுத்தவரையில் எந்த ஒரு கட்டத்திலும் தான் ஏற்றிருக்கிற கொள்கை என்னை படைத்தவன் அல்லாஹ், அவனைத்தான் நான் வணங்குவேன் என்ற அம்சங்களில் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுத்து விடக்கூடாது. விட்டு கொடுத்தால் அவன் ஈமானை இழந்த நிலையில், இஸ்லாத்தை இழந்த நிலையில் மரணிக்க வேண்டிய மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு முஸ்லிம், நான் உங்களுக்கு என்ன எடுத்து காட்டுறேன் என்று சொன்னா எப்படியெல்லாம் கொள்கையை விட்டு கொடுத்தாங்க என்பதை பார்ப்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். சாதாரணமான ஒரு ஒரு அறிவுல மட்டகரமான ஒரு முஸ்லிம் கிட்ட போய் கேளுங்க, எங்கட உள்ளத்தில் உள்ளதை அறிகிறவன் யாரு? அல்லாஹ்னு சொல்வான். சாதாரணமான அறிவுள்ள ஒரு முஸ்லிம் கிட்ட போய் மறைவானவற்றை அறிபவன் யாருன்னு கேளுங்க, அல்லாஹ்னு வாய்க்கூசாம சொல்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய, இது கொள்கை. இது குர்ஆனும் ஹதீஸும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை பற்றி நம்ப சொன்ன கொள்கை. என்ன? மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ், உள்ளத்தில் உள்ளவற்றை அறிபவன் அல்லாஹ். இந்த கொள்கை எப்படி விட்டுக் கொடுத்தார்கள் தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கிற மௌலிதுகள் சாதாரணமா முஸ்லிம்களிடத்தில், பெரும்பான்மை சமூகத்திடத்தில் இன்றைக்கும் மௌலிது இருக்கிறதா இல்லையா? அந்த மௌலிதுடைய வாசகங்களை எடுத்து பார்த்தால் உள்ளத்தில் உள்ளவைகளை அறியக்கூடியவைகளை அந்த மௌலிது படிக்கப்படுகின்ற அறிஞர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். முஹம்மது நபிக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஜின் வைத்தியர்கள் என்று சொல்லிக்கொண்டு மறைவான அறிவை அவர்களுக்கு கொடுத்து வைத்திருப்பதை பார்க்கலாம். சமூகத்தில் இருக்கிறார்கள், பால் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், மெய் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், நொம்பர் போட்டு பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த மறைவான அறிவை கொடுத்து வைத்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இது எங்களுடைய சமூகத்துக்கு சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனா இது லேசான விடயம் அல்ல. ஈமானை பறிக்கின்ற அம்சங்கள், கொள்கையை ஆட்டங்காண செய்கிற அம்சங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ் என்று சொல்கிற ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் ஓடோடி சென்று யார்கிட்ட போய் கேட்கிறான் தெரியுமா? எங்கட சமூகத்தில் இருப்பாங்க லப்பமாறு, பால் பார்க்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, இப்படிதான் என்னுடைய வீட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது, நீங்க தான் தேடி தரணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய வீட்டில் காணாமல் போன பொருள் எங்கிருக்கிறது என்பது வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியுமா? குறி பார்க்கின்ற, பால் பார்க்கின்ற லப்பமாறு ஹஸ்ரத்மாருக்கு தெரியுமா? இதான் கொள்கை ஆட்டங்காண செய்வது என்பது. இதுதான் ஈமானை இழக்கிற காரியம் என்பது. ஒரு முஸ்லிமை, ஒரு மூமினை பொறுத்தவரையில் எந்த ஒரு கட்டத்திலும் ஈமானை இழக்கின்ற, கொள்கையை இழக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தான் ஏற்றிருக்கின்ற கொள்கையில் உறுதியுள்ளவனாக இருப்பான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியே ஒரு படி முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஈமானை இழக்கிற நிகழ்வுகள் இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு போயிட்டு தெரியுமா? இப்படி சாதாரணமான விஷயம், சின்ன விஷயம், சின்ன விஷயம் என்று சொல்லிக்கொண்டு விட்டு கொடுத்தார்கள், சமாளிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா சகோதரர்களே, இந்த தாயத்து தகடுகள் சம்பந்தமாக மிம்பர் மேடைகளை பார்க்கவே இயலாது. மிம்பர் மேடைகள் ஒரு ஜும்மாவுடைய தலைப்பாக
தாயத்து தகடுகள் சம்பந்தமா பார்க்கலாது. அந்த அளவுக்கு இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா போயிட்டு யாருமே பேசுறது இல்ல. மை பார்க்கிறது, பால் பார்க்கிறது, நம்பர் போட்டு பார்க்கிறது, குறி சாஸ்திரம் சாஸ்திரம் வேறுண்டா பேசுவாங்க, எதை பேச மாட்டாங்க. மிம்பர் மேடையில ஒரு கொத்துபால நெய் பார்க்கிறது, பால் பார்க்கிறது, நம்பர் போட்டு பார்க்கிறது ஹராம்னு பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது சிம்பிள் மேட்டரா போயிட்டு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கந்தூரி மஜ்லிஸ்களும் மௌலிது மஜ்லிஸ்களும் மீலாது மேடைகளும் ஹராம் என்று பேசப்படுவது கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் என்று பேசி இதுலதான் கொள்கையை விட்டு கொடுத்தாங்க, இதுலதான் ஈமானை இழந்தார்கள். இது எங்க கொண்டு போய் வச்சது தெரியுமா? இது எங்க கொண்டு போய் வச்சிருக்க தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மாற்று மத வணக்க ஸ்தலங்களுக்கு அன்னதானம் செய்கிற காட்சிகளை பார்க்கலாம். மாற்று மத தலைவர்கள் லேசானவர்களுக்கு சொல்லல, ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, அவருக்கு சந்தோஷமா கொடுக்கலுமா இல்லலாம்? தாராளமா கொடுக்கலாம். ஒரு மாற்று மத மந்திரி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அன்பளிப்பு செய்யலுமா இல்லலாம்? தாராளமா செய்யலாம். ஆனால் மாற்று மதத்தவர்களுடைய வணக்கத்தை மையப்படுத்தி அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒருத்தருக்கு அன்பளிப்பு செய்ய கூட பார்த்து செய்யணும். சாதாரணமாக மாற்று மதத்து குரு இருக்கிறார், பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு கொண்டு போய் அவர் உடுக்கிற புடவை அன்பளிப்பு செய்யலாமா? சிறுவண்டு சொல்லுவோம் தானே, இது அன்பளிப்பு செய்யலாமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அன்பளிப்பு செய்யக்கூடாது. ஏன்? அவர்கள் வணங்குவதே அதைத்தான். அதை ஒரு முஸ்லிம் அன்பளிப்பு செய்யலாமா? அவர்களுடைய மதக்கொடி, மாற்று மதத்தவர்களின் மதக்கொடி, அதை கொண்டு போய் அன்பளிப்பு செய்யலாமா? இன்னைக்கு முஸ்லிம்கள் அதை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய சில கடைகளுக்கு போய் பார்த்தா அந்த அவர்களுடைய அந்த விழாக்கள் வரக்கூடிய நேரத்துக்கு அவர்களுடைய மத விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறார்கள். இதெல்லாம் ஹராம்னு மிம்பர் மேடையில பேசுறது இல்ல. எங்க போயிட்டு தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஷிர்கான காரியங்களை விட்டு கொடுத்தார்கள், ஈமானை இழந்தார்கள். அது எங்க கொண்டு போய் விட்டது தெரியுமா? மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் மாற்று மதத்தவர்களின் வணக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குத்து விளக்கு ஏற்றுறது என்று சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றி ஒரு வைபவத்தை ஆரம்பிப்பது யாருடைய கலாச்சாரம்? இது லேசான கலாச்சாரம் அல்ல. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒரு வைபவத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்க வேண்டிய எந்த நிகழ்வையும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு குத்து விளக்கு ஏற்றி நெருப்பு பத்த வச்சு நிகழ்வை ஆரம்பிப்பது என்பது நெருப்பு வணங்கிகளுடைய ஒரு முறை. நெருப்ப வணங்குறவன் நெருப்ப வச்சு ஆரம்பிக்கிறான். நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து நிகழ்வு ஆரம்பிக்கிறோம். நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் நெருப்ப வச்சு தான் அவர்களுடைய காரியங்கள் ஆரம்பிப்பாங்க. ஒரு முஸ்லிமுக்கு போய் குத்து விளக்கு ஏற்றி ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கு பார்க்கிறோம், மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் பல மதத்தவர்களையும் ஒன்று சேர்த்து நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் முஸ்லீம்களும் என்ன செய்கிறார்கள்? தலையில தொப்பி இருக்குது, தாடி இருக்குது, பெரிய ஜுப்பா உடுத்திருக்கிறாங்க. அவர்களும் ஆரம்ப நிகழ்வாக குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கக்கூடிய நிலை இலங்கையில் பரவலாக பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு பலமாக பேசப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் ஏற்றிருக்கிற இந்த வாழ்க்கை திட்டம் இஸ்லாம், இந்த இஸ்லாம் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதை பற்றி நிறையவே பேச வேண்டியிருக்கிறது. ஏன் தெரியுமா? தன்னை அறியாம மத நல்லிணக்கம் மாற்று மதத்தவர்களோடு ரசூலை ஒற்றுமையாக இருக்க சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களோடு மத விவகாரங்களில் சேர்ந்து போகக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், சமீபத்திலே நடந்த மாற்று மதத்தவர்கள் இலங்கையின் பெரும்பான்மை சமூகத்தின் அவர்களுடைய விழாவுக்கு முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? சாப்பாடு கொடுக்கிறார்கள். ஏழுமா? முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எங்கே விட்டார்கள் தெரியுமா? ஈமானை, இஸ்லாத்தை எங்கே விட்டு கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு நல்லடியாருக்கு கந்தூரி கொடுக்கலாம், நல்லடியாரை ஞாபகப்படுத்தி சாப்பாடு கொடுக்கலாம், அங்கேதான் விட்டு கொடுத்தார்கள். இது சில்லறை பிரச்சனையாக போனது. நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு மாற்று மதத்தவர்களுடைய கடவுளுக்காக கொடுக்கப்படுகிற சாப்பாட்டை முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து கொடுக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகங்களை ஏற்பாடு செய்து அந்த தானங்களை அதை கொடுக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு இலங்கையில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைகளை பேசாத முஸ்லிம் அரசியல்வாதிகள் எதை செய்யறாங்க தெரியுமா? இந்த சாப்பாட்டை கொடுத்து மாற்று மதத்தவர்களை சந்தோஷப்படுத்துறாங்களா? உங்களுக்கு தெரியும், யூஎம்பி ஒரு எம்பி
பாக்கிர் மாக்கான்னு சொல்லுவாங்க. சபரகம பிரதேசத்தில் மிக முக்கியமான யுஎம்பி பகுதியை சேர்ந்த ஒரு ஆள். அவர் என்ன செய்யறார்? புரியாணி தன்சல் கொடுத்து என்ன செய்யறாராம்? நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறாராம் மதங்களுக்கு இடையில். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஈமான் என்பது இஸ்லாம் சொல்கிற ஒரு கொள்கை திட்டம். இஸ்லாம் என்பது ஒரு இஸ்லாம் சொல்கிற ஒரு வாழ்க்கை திட்டம். இது ஒரு முஸ்லிம் எந்த கட்டத்திலும் என்ன செய்யலாது? விட்டு கொடுக்க இயலாது. லேபல் முஸ்லிமா இருக்க இயலாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை பாடமாக்கி ஒரு முஸ்லிமா இருக்க இயலாது. அதை மாற்று மதத்தவனும் பாடமாக்கி வச்சிருக்கிறான். இந்த இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குதானே, அவனும் குர்ஆன் வசனத்தோடு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனும் கலிமாவை சொல்லி என்ன செய்யறான்? கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னோம்ன்றதுனால என்ன செய்யலாது? முஸ்லிமாக இயலாது. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை திட்டம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ஷிர்க்கை ஒழிப்பது எங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இதில் தான் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? உறுதியாக இருக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் போயிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு சில பிரதேசங்கள்ல நடந்திருக்குது. அதுக்குரிய ஆதாரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஊர் இடங்களை சொல்லலாம். அது நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு என்ன அந்த அளவுக்கு தேவைப்படாது. முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு மதகுரு, மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு மதகுரு மரணிக்கிறார், செத்து போய் விடுகிறார். அவருடைய சாவு என்ன செய்யப்படுகிறது? அவர்களுடைய மத கலாச்சாரப்படி சுமந்து வரப்படுகிறது. சுமந்து வந்து ஊரில் இருக்கிற ஒரு ஜும்மா பள்ளிக்கு முன்னால வைக்கப்படுகிறது. அங்கிருந்து முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மையத்தை தூக்கிக்கிட்டு போய் அடக்கம் செய்யறாங்க. இந்த அளவுக்கு இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் தான் ஏற்றிருக்கிற கொள்கையை, ஈமானை, இஸ்லாத்தை இழக்கிற நிலையில் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை வெற்றி வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களோடு நல்லிணக்கமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, இஸ்லாத்தை இழக்கிற அளவுக்கு போகவில்லை. எந்த அளவுக்கு இருந்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல யாரோடு வாழ்ந்தார்கள்? இன்னைக்கு எல்லாரும் பாவிக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க மக்காவுடைய காலத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மக்காவுடைய காலத்தில் இருந்தாங்க தானே? அது மாதிரி அடிபடுற காலம், ஒதுக்கப்படுற காலம், நெசுக்கப்படுற காலத்தில் இருக்கிறோம். எனவே நம்ம விட்டு கொடுத்து போகலாம், இஸ்லாத்துல சமாளிப்பு செய்து போகலாம்னு விளங்கிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய காலத்தில் 13 வருடம் நபியாக இருந்தார்கள். அப்படித்தானே? ஒரு கட்டத்திலாவது ஈமானை இழக்கிற அளவுக்கு ரசூலை விட்டு கொடுத்தாங்களா? ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்தாங்களா? இந்த இஸ்லாத்தை ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்தாங்க. ஒரு உதாரணம் காட்ட முடியுமா? ஒரு உதாரணம் காட்ட முடியாது. எந்த அளவுக்குண்டா, இன்றைக்கு சாதாரணமாக பின்னால நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த மார்க்கத்தில் விட்டு கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இஸ்லாத்துல சமாளிப்பு செய்யறதுக்கான காரணம் என்ன, அதை நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா காரணிகளும் வைக்கப்பட்டது. ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவர்களுக்குரிய நோக்கமே என்னன்னு சொன்னா இஸ்லாம் நோக்கம் அல்ல. அவர்கள் அரசாங்கத்தை கைப்பற்றணும், அவர்கள் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைச்சதுக்கு பிறகுதான் இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவர்கள் முழு இஸ்லாத்தையும் அப்படியே விட்டு கொடுத்தாச்சு. மக்கள்கிட்ட உள்ளத்தை வெல்லணும், மக்கள் எங்கட பக்கத்துக்கு திரட்டணும், ஆட்சி வந்ததுக்கு பிறகு இஸ்லாத்தை பேசுவோம்னு சொல்லிக்கிட்டு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவுடைய காலத்தில் மக்கா முஷ்ரிக்குகள் நபிகளாட்ட வந்தாங்க. வந்து சொன்னார்கள், முஹம்மதே, உங்களை நாங்க இந்த மக்காவுக்குரிய ஒரு அரசனாக மாற்றுகிறோம். என்ன சொன்னாங்க? மக்காவுக்குரிய ஒரு அரசனாக மாற்றுகிறோம். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த கொள்கையை விட்டு கொடுங்க, பிரச்சாரத்தை விடணும், அவ்வளவுதான் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடிபட்டு உதப்பட்டு சஹாபாக்கள் பல பேர் சுடுமணல்ல படுத்தி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிற நிலையில்தான் நபிகளாட்ட வந்து கோரிக்கை வைக்கப்படுது, நீங்க இந்த பிரச்சாரத்தை மட்டும் விடுங்க, உங்களை நாங்க மக்காவுடைய தலைவராக ஆக்குறோம். அல்லாஹு அக்பர். அப்படிதானே? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு கோரிக்கை வைக்கப்பட்டது, இந்த மக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரனாக உங்களை நாங்க மாத்துறோம். இன்னைக்கு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ திட்டம் செய்யறாங்க. அப்படிதானே? பஜார்ல எனக்கு பெரிய ஒரு கடை இருக்குது, அந்த கடையை பெரும்பான்மையினர் எதிர்க்க கூடாதுன்றதுக்காக அவங்களோட மத விவாதம் எல்லாத்துக்கும் இவர் தான் சப்போர்ட் பண்றது, இவர் தான் லீடர். என்ன, இவர கடையை பாதுகாக்கணுமாம், பொருளாதாரத்தை பேணிக்கொள்ளணுமாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரிடத்தில் வந்து சொன்னார்கள், இந்த மக்காவில் உங்களை பெரிய ஒரு செல்வந்தனாக மாற்றுகிறோம், இந்த பிரச்சாரத்தை கொஞ்சம் விடுங்கன்னு சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் விட்டார்களா? இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், இந்த மக்காவில் இருக்கின்ற அழகான ஒரு பெண்ணை உங்களுக்கு நாங்கள் மனைவியாக தருகிறோம், கோரிக்கை இந்த பிரச்சாரத்தை விடணும்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுருக்கம் வலது கையில் சூரியன் இடது கையில் சந்திரன் கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சாரத்தை நான் விடப்போவதில்லை என்று சொன்னார்கள். இது மதீனாவுடைய காலத்தில் சொன்னாங்களா? மதீனாவுடைய காலத்திலே இதை சொன்னாங்க? இல்லை, மக்காவுடைய காலத்தில் தான் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய காலத்து நிகழ்வை பாருங்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்து நபிகளாரை சந்தித்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகளார் சொன்னது என்ன தெரியுமா? இந்த பாருங்கப்பா, நாங்க பலவீனமா இருக்கிறோம், எங்களுக்கு சக்தி இல்ல, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்கள பிரதேசத்துக்கு போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, நாங்க மக்கால இஸ்லாம் வளர்ந்து பலமடைந்த பிறகு உங்களுக்கு நாங்க சொல்றோம், நீங்க வந்து எங்களோட சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. யாரு? புகாரில வரக்கூடிய செய்தி. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா நபிகளார் இப்படி ஒரு விடயத்தை சொல்றாங்க. என்ன? அபூதர் ரலியல்லாஹு கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவங்க, மக்காவுக்கு வெளியே உள்ளவங்க, அவர் மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகளார் அந்த கட்டத்தில் சொன்னாங்க, சேர்ந்து போங்கன்னு சொல்லல, சமாளிச்சு போங்கன்னு சொல்லல. நபிகளார் சொன்னது என்ன தெரியுமா? இப்ப நாங்க பலம் இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்யுங்க, நாங்க பலம் அடைஞ்ச பிறகு கூப்பிடுறோம், வந்து சேருங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்க. ஆனாலும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஏற்றிருப்பது சத்தியமா? ஓ சத்தியம், அதுல சந்தேகம் இல்ல. உடனடியாக சென்றார், மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு பக்கத்தில் கஅபாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எல்லா மக்கா தலைவர்களையும் அழைத்து சொன்னார், இதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கொள்கை பிரகடனம் செய்தார். நீங்கள் படித்திருப்பீர்கள் அவர் வாங்கிய அடி எல்லாரும் சேர்ந்து கடுமையாக அடித்தார்கள், மயக்கமடைகிற அளவுக்கு அடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பாதுகாத்து கொண்டு போனார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது தடவையும் தெளிவடைந்த பிறகு திருப்பி வந்து கொள்கை பிரகடனம் செய்தார்கள். இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர்ரை பார்த்து ஏதாவது சொல்லிருப்பாங்களாப்பா, வாங்கி கட்டினாய், உனக்கு தேவைதான், உன்ட வாய் கூடன்னு சொல்லிருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இஸ்லாத்தை உரத்து பேசிட்டா, மிம்பர்ல தவறியாவது இந்த இஸ்லாத்தை எதிர்க்கிற கும்பலிட பேர் வந்துட்டா, பள்ளி தலைவர்களும் ஊர் ஜமாத் என்னத்துக்கு இதை குழப்புறீங்க, ஏன் இந்த பேசக்கூடாத வார்த்தையை பேசுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்படித்தானே? என்ன மக்காவுடைய காலத்தில் இருக்கிறோமோ? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாத்தை உரத்து பேசுகின்றான். அதற்காக இந்த இலங்கை அரசாங்கம் அவனை எதிர்க்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம்களோட நிலைமை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பேசினவனை தான் ஏசுவாங்க, இஸ்லாத்தை பேசினானே அவனைத்தான் ஏசுவாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு கொடுக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதரை வரவேற்றார்களே தவிர அவருக்கு என்ன செய்யல ரசூலுல்லாஹ் ஏசவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய மக்கா கால வரலாறு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் நபிகளார் விட்டு கொடுத்தார்களா? இஸ்லாத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆனா மக்காவுடைய காலத்தில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விட்டு கொடுக்கிற நிலைமை அல்ல, சமாளிப்பு செய்கிற ஒரு நிலைமை வந்தது. விட்டு கொடுக்கல, சமாளிப்பு செய்ய பார்த்தாங்க. எப்படி? உங்களுக்கு தெரியும், மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் நபிகளார்ட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, முஹம்மதே, உங்களுக்கு பின்னால் இருக்கிற பிலால், உங்களுக்கு பின்னால் இருக்கிற அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இவர்கள் போன்றவர்களோடு எங்களுக்கு சேர்ந்து இருக்கலாது. அவங்க இரண்டாம் தரத்து மக்கள், நாங்க பெரிய சமூகம், எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தரத்துல நிக்க முடியாது. எனவே எங்களுக்கு ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யுங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன செய்யுது? ஒரு உணர்வு வருது. நல்லெண்ணானே, அவர்களும் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லெண்ணம் தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நல்ல நோக்கத்துல எல்லாத்தையும் செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அட இப்படியாவது போனா அவங்களை இஸ்லாத்துக்கு எடுக்கலாமே ஒரு நல்லெண்ணம் வருது. அந்த நேரத்தை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா செய்றான்? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை விட்டு கொடுத்து, இஸ்லாத்தின் கொள்கையை விட்டு கொடுத்து ஒருத்தரை இஸ்லாத்துக்கு எடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லல. அதனால அல்லாஹ் என்ன தெரியுமா செய்றான்? உடனே அந்த இடத்துக்கு எந்த நபித்தோழரை எதிர்த்தார்களோ அந்த நபித்தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அல்லாஹ் அனுப்பி வச்சான். ரெண்டு கண்ணும் தெரியாத நபித்தோழர், அன்றைய மக்கா சமூகத்தினால் ஒதுக்கப்பட்ட மனிதர். அவர் வந்து என்ன செய்கிறார்? முஹம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு படித்து தந்ததிலிருந்து எனக்கு படித்து தாருங்கள் என்று சொல்கிறார். நபிகளார் அப்படி திரும்பி பார்த்து போட்டு முகத்தை திருப்பி கொள்றாங்க. அவ்வளவுதான். ஏன் நபிகளார உள்ளத்தில் இருந்தது என்ன? இவர்களை எப்படியாவது இஸ்லாத்துக்கு எடுக்கொன்ற உணர்வு இருந்தது. அந்த நேரத்தை பார்த்து யாரை ஒதுக்கணும்னு சொல்றாங்களோ அந்த மனிதர் வந்துட்டாரு. அதனால ரசூலா திரும்பி பார்த்து போட்டு முகத்தை கொஞ்சம் சுழிச்சு கொள்றாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ் உடனே என்ன தெரியுமா செய்கிறான்? அபஸ வதவல்லா,
அன்ஜாஹுல் ஆமா, குருடர் வந்து விட்டார் என்பதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டு கடுகடுத்தார் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆன் வசனத்தை இறக்கி போட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், நபிகளாருக்கு இருந்த ஆசை என்ன? மக்கா தலைவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், அப்படிதானே? ஆனாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா விரும்புகிறான்? அல்லாஹ் சொன்ன முஸ்லிம்கள் எல்லோரும் சமன், மூமின்கள் எல்லோரும் ஒரு தரத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உணர்வுக்கு மாற்றமாக தலைவர்களை மதிச்சாவது இஸ்லாத்துக்கு எடுக்க வேண்டும் விரும்பினாங்களே, இதுவும் வேண்டாம். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்? கண்டித்து குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? இலங்கை அரசியல்வாதிகளை வெல்ல வேண்டும், மத தலைவர்களை வெல்ல வேண்டும், எங்களை எதிர்க்கின்ற அந்த அமைப்பை வெல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க ரெடி, அப்படிதானே? இந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் போகக்கூடாது. அவன் ஈமான் இஸ்லாத்துடைய அம்சங்களில் உறுதியாக இருந்து கொண்டு வெல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா முஷ்ரிக்குகளோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் நபிகளார வளர்த்தவங்க. மரணிக்கிற நேரம் நபிகளார் என்ன செஞ்சாங்க? அவருடைய மரண தருவாய் நேரத்தில் போனாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. போய் என்ன செஞ்சாங்க? அபூ தாலிபே சுகமா இருக்கிறீங்களா அப்படியா விசாரிச்சுட்டு வந்தாங்க. அப்படி விசாரிச்சுட்டு வரல. அங்க போய் ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னுடைய பெரிய தந்தையே, லா இலாஹா இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்காக மறுமையில வாதாடுறேன்னு சொன்னாங்க, அப்படிதானே? இதுதான் மாற்று மதத்தவர்களோடு சேர்ந்து போக வேண்டிய முறை. ஒரு மாற்று மதத்தவர்கள் இன்னைக்கு மத நல்லிணக்கம் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க தானே. ஒவ்வொரு மதத்திலிருந்தும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. பௌத்த மதத்திலிருந்து ஒருத்தர், இந்து மதத்திலிருந்து ஒருத்தர், கிறிஸ்திய மதத்திலிருந்து ஒருத்தர், இஸ்லாத்திலிருந்து ஒருத்தர். எல்லாரும் போய் என்ன தெரியுமா செய்வாங்க? எல்லாரும் ஒருத்தர் சந்தோஷப்படுத்துற வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட கூட்டங்களில் இஸ்லாத்தின் கொள்கையை தான் பேச வேண்டும், இஸ்லாத்தை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் மத நல்லிணக்கத்துக்கு அடிப்படை. ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் கிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, உங்களுக்காக மறுமையில பேசுறேன்னு சொன்னாங்க. அவர் மறுத்தார். நபிகளார் கவலையோடு கண்ணீர் வடித்தவராக திரும்பி வந்தார். அதுக்கு போல அந்த இடத்துல உட்கார்ந்து சாச்சாவே பெரிய தந்தைன்னு தலையை தடாவல்ல, விளங்குதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சேர்ந்து நடக்க வேண்டும். எதுல தெரியுமா? நோயாளியா நோய் விசாரிக்க போவோம், ஆனா ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு போக கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மதீனாவுடைய காலத்துல ஒரு யூத சிறுவன், நபிகளாருக்கு வேலை புரிந்த ஒரு யூத சிறுவன் மரண தருவாயில இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே நபிகளார் அந்த இடத்துக்கு போனாங்க. போய் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களோட வாப்பாவுக்கு சந்தோஷம் வர மாதிரி, யூத சமூகத்துக்கு சந்தோஷம் வர மாதிரி பேசிட்டு வரல ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல போய் அந்த நோயாளியை பார்த்து சொன்னாங்க, நீ என்னை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அவங்க அல்லாஹ் ஏற்ற சமூகம் தானே, என்னை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு என்று சாட்சி சொல்லுன்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் வாப்பாட முகத்தை பார்த்தாரு. வாப்பா சொன்னார், அத்தி அபுல் காசிம். அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குன்னியத்து, ஒரு பட்ட பேர். அவருக்கு கட்டுப்படுன்னு சொன்னார் வாப்பா. அவரு உங்களை நான் அல்லாஹ்வுடைய தூதரா ஏற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்கிறார். மூத்தா போனார். நபிகளார் வெளியே வந்தாங்க சந்தோஷத்தோடு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், அவரை நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி வெளியே வந்தாங்க. பாருங்கள், மக்காவுடைய காலத்தில் தன்னுடைய குடும்ப உறவு இஸ்லாத்துக்கு விரோத கும்பலில் இருக்கிறது. நபிகளார் போனாங்க, நோய் விசாரிக்க போனாங்க, மரண தருவாயில் இருப்பவரை சந்திக்க போனார்கள். இஸ்லாத்தை விட்டுட்டு போகல, போய் இஸ்லாத்தை தான் சொல்லிவிட்டு போனார்கள். மதீனாவுடைய காலம், இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோத கும்பல் யூதர்கள், அவர்களுடைய சமூகத்துக்கு நபிகளார் போனாங்க. எதுக்கு தெரியுமா போனாங்க? சும்மா தலையை தராவிட்டு வர போகல, இஸ்லாத்தை சொல்லிவிட்டு வர போனார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில், நபிகளாரை பொறுத்தவரையில் எந்த ஒரு கட்டத்திலும் ஈமானை இஸ்லாத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களை பொறுத்த வகையில குடும்பம் என்று சொல்லிக்கொண்டு, சமூகம் என்று சொல்லிக்கொண்டு, பள்ளி நிர்வாகம் என்று சொல்லிக்கொண்டு ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு பாருங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்கன்னு பாருங்க. தான் ஏற்றிருக்கிற கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க. இங்க எல்லாருக்கும் தெரியும், நபிகளாருடைய ஒரு சுன்னா புறக்கணிக்கப்படலாமா? சாதாரணமான ஒரு முஸ்லிம் கிட்ட போய் கேட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாண்டா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதை புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவை ஏற்படும் பொழுது அப்படியே புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்டா, எங்கட உலமா சமூகத்திட்ட போய் கேளுங்களேன், அறிஞர் பெருமக்களா இருக்கட்டும், எங்கட சமூகத்தில் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் சொன்னார் ஹதீஸ் எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாராவது ஒரு பெண்மணி
பள்ளிக்கு வர வேண்டும் என்ற அனுமதி கேட்டால் ஆண்கள் தடுக்க கூடாது. இது ஹதீஸ் தானே. ஆனா எங்கட பள்ளிகளோட நிலைமை என்ன? சாதாரணமா எங்கட பெரும்பான்மை சமூகம் தொழக்கூடிய பள்ளிகள், பெண்களுக்கு பள்ளிக்கு வரலாமா, பள்ளிக்கு வர அனுமதி கொடுப்பாங்களா? நேரடி தடை. ரமதானுடைய காலத்துல மட்டும் வசூலுக்கு என்ன செய்வாங்க, வாங்கன்னு அனுமதி கொடுப்பாங்க. ஜும்மாவுக்கு அவர்களுக்கு இடம் இல்ல, 5 நேர தொழுகைக்கு இடம் இல்ல, அப்படிதானே. வார பொம்பளைய கூட ஆட்டக்காரின்னு கூட சொல்லிடுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். தன்னுடைய மகனிடத்தில் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். என்ன? நபிகளார் சொன்னதாக பெண்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் ஆண்கள் தடுக்க கூடாது என்று ஹதீஸை சொல்றாங்க. அந்த நேரத்தில் மகன் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய பெண்களை நான் தடுப்பேன் என்று சொல்கிறார். எப்படி? நபிகளாருடைய ஹதீஸை சொல்லும் பொழுது அதற்கு முரணாக பேசுகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்கிறார், இதற்கு முன்னாரோ இதற்கு பின்னாரோ இப்னு உமர் அப்படி ஏசியதை நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு தந்த மகனுக்கு ஏசினாங்களாம். எதுக்காக? ஒரு ஹதீஸ புறக்கணிச்சதுக்காக. இன்றைக்கு எங்கட சமூகம் எத்தனை ஹதீஸ புறக்கணிக்குது? ஊர் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு, குடும்ப உறவு என்று சொல்லிக்கொண்டு, சமூக ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு, நிர்வாகத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை குர்ஆன் வசனங்களை, எத்தனை ஹதீசுகளை புறக்கணிக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில் ஒரு ஹதீஸுடைய விடயத்தில் கூட அவர்கள் என்ன செய்யல, விட்டு கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னுல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன பொடியன் என்ன செய்கிறார்? விரல் நுனியில கல்லை வச்சு சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சாதாரணமாக இருந்த ஒரு விளையாட்டு. ஒரு சின்ன பையன் என்ன செய்கிறார்? விரல் நுனியில கல்லை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பையனை கண்டவுடனே சொல்லுகிறாரு, இந்த பாருங்கப்பா, இந்த வேலையை செய்யாதீங்க, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. விரல் நுனியில கல்லை வச்சு சுண்டி விளையாடுற விளையாட்டு, இத ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். போயிட்டு திரும்பி வார நேரத்துல அதே பையன் அதே விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். நாங்கண்டா என்ன செய்வோம்? சும்மா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு இஸ்லாத்தோடு இருக்கிற பற்று தெரியுமா? சின்ன புள்ளண்டா அப்படித்தான் இருக்கும், அப்படி சொல்லி தலையை தடாவிட்டு போயிருவோம், அப்படிதானே. ஆனால் அப்துல்லாஹ் இப்னுல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததாக நான் சொல்கிறேன், நீ அதே விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாயா? இதற்கு பிறகு உன்னோடு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய ஒரு சொல்லை புறக்கணித்ததற்காக உன்னோடு நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி போகிறார் என்று சொன்னால், நபிகளாருடைய சுன்னாவில் எந்த அளவு பிடிப்பு, நபிகளாருடைய கொள்கையில் எந்த அளவு உறுதியோடு அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ அறிவிப்பு செய்றாங்க. என்ன? உங்களுக்கு தெரியும், இந்த முகத்துல அடையாளம் போட்டுக் கொள்றது இருக்குது, அத ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. லஅனல்லாஹுல் வாஷிமத வல் முஸ்தௌஷிமத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முகத்தில் அடையாளம் போடுகிற பெண்களையும் போட்டு விடுகிற பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. பற்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துகின்ற பெண்மணிகளை அல்லாஹ் சபிப்பானாக. கண்புருவத்தை வலித்து அழகுபடுத்துகிற பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இந்த செய்தி உம்மு யஅகூப் என்ற பெண்மணிக்கு கேள்விப்படுது. யாரு? இப்னு மஸ்ஊத் இப்படி சொல்றாராம், இப்படி செய்யற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்ததாக சொல்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. உடனே அந்த பெண்மணி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க, என்ன நீங்க இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் சபிச்சீங்களாமே? யாரு? முகத்தை அழகு பண்ண, முகத்துல அந்த அடையாளம் ஏற்படுத்திக் கொள்ற பெண்மணிகள், பற்களுக்கு இடையில இடைவெளி ஏற்படுத்துற பெண்மணிகள், கண்புருவத்தை வலிக்கிற பெண்மணிகள், இவர்களை எல்லாம் நீங்க சபிச்சீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ் சபித்தவர்களை ஏன் நான் சபிக்க கூடாது? நீங்க குர்ஆன்ல பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல அப்படி வரலையே, இது ஹதீஸ்ல தானே வருது, குர்ஆன்ல வரல என்றாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு தந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை தவிர்ந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் வசனம் வருது தானே, இந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் சபிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னதோட அந்த பெண்மணி அப்படியான்னு ஏற்றுக்கொண்டு போட்டு சொல்றாங்க, உங்களோட வீட்டுக்கு போய் பாருங்க, உங்களோட பொம்புலகளும் இந்த வேலையை செய்யறாங்களாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன தெரியுமா சொன்னாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்கட பொம்புல நேரடியா குர்ஆனுக்கு எதிராக நடந்து கொள்றா, நேரடியா ஹதீஸுக்கு எதிராக நடந்து கொள்றா. நீங்க மிச்சம் தூரத்துக்கு யோசிக்க தேவையில்லை. படம் பார்க்கிறது கூடுமா கூடாதா?
சுத்த ஹராம். என நாடகம் பார்க்கிறது சுத்த ஹராம். எங்கட பொஞ்சாதி பார்க்கிறான், எங்கட பொம்பளை புள்ளவள ஆம்பளை புள்ள எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பார்க்கறாங்க. நம்ம இதை ஒரு நாள்ல கண்டு கொண்டிருக்கிறோமா? எங்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கிற உறுதி, எங்களுக்கு ஈமான்ல இருக்கிற உறுதி, அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையில் இருக்கிற உறுதி, ஒரு நாள்ல பொஞ்சாதி கேசி இருப்போமா? ஒரு நாள்ல சகோதரிகளை கேசி இருப்போமா? அல்லாஹ் தடுத்த ஹராத்தை வீட்டுக்கு செய்றீங்களே, விபச்சாரத்தை வீட்டுக்கு செய்றீங்களே, ஒரு நாள தடுத்து இருப்போமா? தடுத்து இருக்க மாட்டோம். அப்படித்தானே? எங்கட வாப்பா சிகரெட் குடிப்பார், எங்கட மகன் சிகரெட் குடிப்பார், நாங்க சிகரெட் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறவரா தான் இருப்போம், ஒரு நாள் ஏச மாட்டோம். அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுடைய பெண்மணிகள், எங்களுடைய மனைவிமார்கள் அந்த வேலையை செஞ்சிருந்தா அவர்களோடு நாங்க படுத்திருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படி கொள்கை உறுதின்னு பாருங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எந்த அளவுக்கு தெளிவாக சொன்னார்கள். எங்களுடைய பெண்மணி, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, எங்களுடைய பெண்மணிகள் நபிகளார் எதை சபித்தார்களோ அதை செஞ்சிருந்தா அவங்க எங்கள்கிட்ட படுத்திருக்க மாட்டாங்க, எப்பயோ நம்ம தலாக்கு சொல்லி விட்டுருப்போம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் என்ன அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அந்த கொள்கை திட்டத்தில் உறுதி உள்ளவர்களாக பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? சும்மா எடுத்துக்கொள்வோமே, இந்த கரண்டை காலுக்கு கீழால ஆடை அணிகிற ஒரு சப்ஜெக்ட். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு இருக்கிற இஸ்லாத்துல உள்ள உறுதிக்கு நாங்க சொல்றோம், உதாரணம் உண்ட சொல்றோம், ஈமான் இஸ்லாம் பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ் தான் எங்கட அடிப்படை, அதை மீறி நாங்க போக மாட்டோம்னு பேசுறோம். அப்படிதானே? எந்த அளவுக்கு சொன்னா அடுத்த குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால போய் மதுஹபுகளும் இருக்குது, தரீகாக்களும் இருக்குதுன்னு சொல்ற ஒரு சகோதரன் ஒரு ஷிர்கான காரியத்தை செய்யும் பொழுது, கூட்டு துஆன்ற பித்அத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது, அப்படிதானே? எவ்வளவு வெறுப்பு வருது. ஒரு மூமினை பொறுத்தல வரத்தான் வேணும். அதுக்கு முன்னால எதுக்கு தெரியுமா வரணும்? தான் செய்கிற பாவத்துக்கு வரணும். கரண்டை காலுக்கு கீழான ஆடை அணிகிற சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த அளவு கண்டிச்சாங்க, எந்த அளவு கண்டிச்சாங்க? மறுமை நாளையில் அல்லாஹ் 3 மனிதர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்லி போட்டு முதலாவது மனிதராக அல் முஸ்பில், ஆடையை தொங்க விடுபவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆடையை தொங்க விடுபவன். மஞ்சர்ர இசாரஹு பதரன், யார் பெருமையின் காரணமாக ஆடையை இழுத்துச் செல்கிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளையில பார்க்க மாட்டான். இது ஹதீஸ் தெளிவாக பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஸ்ரத்துல் மூமினி இலா அன்சாபி சாக்கிஹி, ஒரு மூமினுடைய ஆடை முன்னங்காலின் அரைவாசி வரைக்கும் இருக்கும். முன்னங்கால்டா என்ன? முட்டங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்டது முன்னங்கால், அதுல அரைவாசி வரைக்கும் இருக்கும். கரண்டை கால் வரைக்கும் இருந்ததில் குற்றம் இல்லை. வமா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஹுவ ஃபின்னார், கரண்டை காலுக்கு கீழால் போனது நரகத்துக்குரியதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த அளவு கடுமையான ஹதீஸ் வந்திருக்குது. எங்களுக்கு இது என்ன போயிட்டுது? நமக்கு இது கணக்கே இல்லை. அப்படிதானே? எங்களோட பிள்ளைக்கு நாங்க உடுப்பு வாங்கி கொடுக்கும் பொழுதும் எத்தனை அடி கீழே இருக்குது பார்த்து தான் வாங்கி கொடுக்கிறது. அடே வாங்கி கொடுத்தா பரவாயில்லப்பா, ஒரு டெய்லரை பிடிச்சி வெட்டி தைச்சு கொடுக்கிறோமா நம்ம எங்கட மகன்மாருக்கு? அதெல்லாம் நம்ம செய்யறதே இல்ல, அது நமக்கு ஹராமா விளங்குறதும் இல்ல. ஆனா என்னதை சொல்லிக்கொள்வோம், நாங்களும் குர்ஆன் ஹதீஸை பேசுறவங்க, அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே ஹதீஸ் இன்னைக்கு பல விடுத்த நாங்கள் கேட்டிருப்போம். எது? பெருமையின் காரணமாக யார் ஆடையை இழுத்துச் செல்கின்றானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான்ற ஹதீஸ் எங்கள நிறைய பேருக்கு பாடமாகவும் இருக்கும். இந்த ஹதீஸ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற மஜ்லிஸ்ல நபிகளால் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய ஆடை எனக்கு தெரியாமல் கரண்டை காலுக்கு கீழால போயிடுது, நானும் குற்றம் பிடிக்கப்படுவேனான்னு கேட்டாங்க. என்ன பயமுண்டு பாருங்க, இஸ்லாத்தில் எந்த அளவு குருதின்னு பாருங்க. எப்படி? இதே ஹதீஸ் எது? மஞ்சர்ர இசாரஹு பதரன் லம் யந்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் பெருமையின் காரணமாக ஆடையை இழுத்து செல்லுகின்றாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான்ற இதே ஹதீஸ் நாங்க பல தடவை கேட்ட ஹதீஸ், அப்படிதானே? இந்த ஹதீஸ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது உடனே அபூபக்கர் என்ன தெரியுமா கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய ஆடையும் கரண்டை காலுக்கு கீழால போகுது, எனக்கு தெரியாம போயிடுது, நானும் குற்றம் பிடிக்கப்படுவேனான்னு கேட்டாங்க. நபிகளால் சொன்னார்கள், இன்னக லஸ்ஸ மிம்மன் யஃஅலுஹு ஹுயலா,
அபூபக்கரே நீங்க பெருமைக்காக தொங்க விடுபவர் அல்லன்னு சொன்னாங்க. நல்லா விளைக்கோங்க இந்த கேள்வியை. இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டுதான் நிறைய பேர் என்ன சொல்றது, பெருமைக்காக நான் உடுக்கல, பெருமைக்காக உடுத்தாதான் குற்றம் விளக்கம் சொல்லுவாங்க. அபூபக்கர் என்ன தெரியுமா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னை அறியாமல் எனக்கு தெரியாமல் என்னுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழால போயிடுது, நானும் குற்றம் பிடிக்கப்படுவேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க பெருமைக்காக செய்றவர் அல்ல. அப்ப எப்படி விளங்கணும் அந்த ஹதீஸ, எப்படி விளங்கணும் அந்த ஹதீஸ? அபூபக்கர் எப்படி கேட்கிறாங்க, எனக்கு தெரியாம போகுது. அப்ப அவங்க எங்க உடுத்தாங்க உடுப்ப, கரண்டை காலுக்கு மேலாலதான் உடுக்குறாங்க, அவர்களுக்கு தெரியாம வலிவி கீழே போயிடுது, நானும் குற்றம் பிடிக்கப்படுவேனான்னு கேட்டாங்க. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க பெருமைக்காக உடுக்கிறவர் அல்ல. அப்படி என்றால் ஒரே ஒரு கட்டம் இருக்குது, கரண்டை காலுக்கு கீழால உடுக்க முடியுமான கட்டம். அது வேணும் என்று உடுக்கிற கட்டம் அல்ல, மேலத்தான் உடுக்கணும். எங்கட இடுப்பு மெலிஞ்சி அல்லது பெல்ட் லூசாவி அல்லது பட்டன் பிஞ்சி எங்களுக்கு தெரியாம கீழே போனா நாங்க பெருமைக்கு உடுக்கிறவர் அல்ல. நாங்களா ட்ரவுசரை பார்த்து வாங்கி நாங்களா அளவுக்கு கீழே தைச்ச கொடுத்து நாங்க வேணும் உடுத்தா அது என்னதான், அதுவே பெருமைன்றதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ளணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் இதுல இந்த கரண்டை கால் விஷயம் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில மிகவும் பெரிய ஒரு சிலரை பிரச்சனையா போயிட்டு, அது குர்ஆன் ஹதீஸ உரத்து பேசுறவங்கள்ட்ட சாதாரணமான விடயமா போயிட்டு. அதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியினால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. புகாரில் அது பெரிய ஒரு சம்பவம்னு நீங்க வாசி பாருங்க. புகாரில் மிக நீண்ட ஒரு ஹதீஸா வரும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்படுற ஹதீஸ். கத்தியினால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. என்ன நிலைமை தெரியுமா, தின்ற சாப்பாடெல்லாம் வெளியே கொட்டும், குடிக்கிற பானமெல்லாம் வெளியே கொட்டும், வவுத்துல அந்த அளவு கிழிஞ்சிருக்குது. இந்த கட்டத்துல ஒரு வாலிப பையன் என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிக்க வராங்க. நோய் விசாரிச்சு போட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ எல்லாம் கேட்டு போட்டு அவர் என்ன செய்றார், திரும்பி போறார். திரும்பி போற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் பார்வை அந்த வாலிபனுடைய ஆடையில படுது, ஆடை கீழே இழுபட்டுக்கிட்டு போகுது. நாங்கண்டா என்ன செய்வோம், சும்மா யோசி பாருங்க, எனக்கு இருக்கிற நோய் எனக்கு இருக்கிற வருத்தத்துக்கு இதையா நான் பார்க்கிறேன், அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த ஈமானிய பிடிப்பு, இஸ்லாமிய உணர்வு எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது தெரியுமா, திரும்பி போன வாலிபனை அழைத்து வர சொன்னார்கள். அழைத்து வந்த பிறகு சொன்னார்கள், வாலிபனே உன்னுடைய ஆடையை உயர்த்திக்கொள், உன்னுடைய ஆடையை உயர்த்திக்கொள், அதுதான் உன்னுடைய ஆடைக்கும் தூய்மையானது, உள்ளத்துக்கும் தூய்மையானது என்று சொன்னார்கள். நபிகளால் சொன்ன வார்த்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பாருங்க, எந்த அளவு உறுதி, எப்படி கட்டம், கத்தியினால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, சாப்பிடுற சாப்பாடு ஜெமிக்காது, குடிக்கிற பானம் வயிற்றுக்கு கேட்காது, எல்லாம் வெளியே கொட்டுற சந்தர்ப்பத்தில் தான் ஒரு பாவம் கண் முன்னால நடக்குது, அவனை கூப்பிட்டு திருத்துறாங்கன்னு சொன்னா எப்படி ஈமான்ல பலமுண்டு பாருங்க, எப்படி இஸ்லாத்துல உறுதின்னு பாருங்க. இன்றைக்கு இது போன்ற எத்தனையோ செய்திகளை நம்ம கண்டும் காணாமலும் போயிடும், அப்படிதானே? சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட நெருங்கி பழகுற ஒரு நண்பன், உங்களோட நல்லா குடும்ப உறவு வச்சிருக்கிற ஒரு நண்பனோட நீங்க பழகுறீங்க, அவர் தாடி வச்சிருக்கிறார், தாடி வச்சிருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு தாடியை வலிச்சிட்டு வாரார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அவரோட முகத்துக்கு கேட்போம், என்னப்பா தாடியை வலிச்சிட்டு வாரீங்க, ஏனப்பா இந்த ஹராத்த ஒரு நாள கேட்டிருப்போமா நம்ம? எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை பிடிப்பு அந்த அளவுக்கு தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய தோழர்கள் ஒரு தவறை செஞ்சிட்டா உடனே சுட்டி காட்டுவாங்க, உடனே சுட்டி காட்டுவாங்க. இதான் கொள்கை பிடிப்போட வெளிப்பாடு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒரு முன்கரை, முன்கரண்டா என்ன, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தடுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது, பாவம், ஹராம், பித்அத் எல்லாம் வரும், அதுல ஷிர்க் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை முன்கர். முன்கர்னா பொது, பொதுவாகவே ஒரு பாவத்தை குர்ஆன் ஹதீஸில் தடுக்கப்பட்ட ஒன்றை கண்டுவிட்டால் கையால தடுக்கட்டும், முடியாத நாவால் எச்சரிக்கை பண்ணட்டும், முடியாத உள்ளத்தால வெறுத்தொதுங்கட்டும் சொல்லி போட்டு அதுதான் ஈமான்ட குறைஞ்ச படித்தரம்ண்டாங்க. ஈமான் என்ன தெரியுமே, ஈமான்ன்றதுதான் கொள்கை. ரசூலுல்லாஹி தெரியுமா சொல்றாங்க, உள்ளத்தால வெறுத்தொதுங்குவதுதான் ஈமானுன் குறைஞ்ச படித்தரம்னு சொன்னாங்க. முஸ்லிம்ல இன்னொரு அறிவிப்புல வருது, வலைஸ வராதாலிக மினல் ஈமானி ஹப்பத்து கர்தலின் என்று சொன்னார்கள். உள்ளத்தால வெறுத்தொதுங்குகிற பழக்கமும் இல்லையா, கடுகு பிரமாணமும் ஈமான் இல்லை என்று சொன்னாங்க.
அப்ப கொள்கை உறுதியின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? தன்னுடைய சகோதரன் தவறு செய்கிறானா, தன்னுடைய சகோதரன் பிழை செய்கிறானா, தன்னுடைய சமூகத்தில் தவறு நடக்கிறதா, அதை கண்டிப்பவனாக இருக்க வேண்டும். ஒன்றோ கையால அல்லது நாவால அல்லது உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி போறது. இந்த 3 கட்டத்தில் இல்லையா அவன்கிட்ட கொள்கை ஈமான் உறுதி இல்லை என்று சொல்ல வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து வாசல் அப்படியே நின்றுட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வாங்க அல்லாஹ்வின் தூதரை உள்ளுக்குன்னு கூப்பிடுறாங்க. நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு கேக்குறாங்க, நான் ஏதாவது பாவம் செஞ்சிட்டேனா, நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேனா, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேன்றீங்கன்னு கேட்கும் பொழுது நபிகளார் சொன்னாங்க, அந்த பாரம்மா ஒரு சீலையை தொங்க போட்டிருக்கிறாய், அதிலே உருவப்படம் இருக்கிறது. எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வர மாட்டாங்க. எனவே நான் வர மாட்டேன், அதை கலட்டுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எப்படி உறுதின்னு பாருங்க. நாங்க என்ன புறவு கலட்டி கொண்டு போயிருவோம் என்ன, நம்ம கண்டும் காண. இதுதான் எங்கிட்ட இருக்கிற உறுதி, இஸ்லாத்தில் இருக்கிற பற்று. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இருந்தாங்க, தன் வீட்டில் இருக்கிற ஒரு சீலை ஒரு திரையை கலட்டும் வரையில் நபிகளார் உள்ளுக்கு போகல. ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ரோட்ல நடந்து வராங்க. வரும் பொழுது ஒரு நபித்தோழர் என்ன செய்திருக்கிறார், தங்க மோதிரத்தை அணிந்திருக்கிறார். தங்க மோதிரத்தை அணிந்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த மோதிரத்தை கலட்டி வீசப்பான்னு சொன்னாங்க. இது நபிகளார்கிட்ட இருந்த கொள்கை உறுதி. தண்ட தோழன் ஒரு தவறை செய்கிற பொழுது உடனே சுட்டி காட்டினாங்க. அவர் கலட்டி வீசினார். நபிகளார் போயிட்டாங்க. போன போற அங்கிருந்த நபி தோழர்கள் சொல்றாங்க, அந்த மோதிரத்தை எடப்பா, உனக்குத்தானே ஹராம், வேற யாருக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது கூட அந்த நபி தோழர் எந்த இஸ்லாம்ல இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வீச சொன்னதை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன். எடுக்கல. அவங்க எந்த அளவுக்கு உறுதின்னு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஈமான், எங்கள்கிட்ட இருக்கிற இஸ்லாம் எந்த அளவுக்கு உறுதியாக, எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் சொல்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்கிற பாடம் என்ன தெரியுமா? ஈமான் என்பது ஒரு கொள்கை ரீதியான அம்சம், இஸ்லாம் என்பது வாழ்வியல் ரீதியான அம்சம் என்றால் இந்த இரண்டிலும் உறுதி உள்ளவனாகத்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈமானையோ இஸ்லாத்தையோ விட்டுக் கொடுக்கிற நிலையில் இருக்கக்கூடாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன, இடைக்கிடையே எங்கட ஈமான் அப்படியே ஆட்டங்காண செய்யும். ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இடைக்கிடையே எங்களை ஈமான ஆட்டங்காண செய்யும். அதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலே மிக பிரதானமானது என்ன தெரியுமா? எங்களோடு ஒட்டி பழகுகின்ற, எங்களோடு நெருங்கி பழகுகின்ற எங்களுடைய குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள் தானே, பெற்றோர்கள், மனைவிகள், புள்ள குட்டிகள், இவர்கள் இருக்கிறாங்க தானே. எங்கட ஈமான எடக்கட அப்படியே வந்து ஆட்டங்காண செஞ்சுட்டு போயிருவாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்கிறான். உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுங்க. ஃபித்னா என்ற வார்த்தையை போடுறான். காரணம் என்ன தெரியுமா? எங்கட புள்ள குட்டி சில நேரங்களில் எங்களுடைய ஈமானை இழக்க செய்யலாம், எங்களுடைய மனைவிமார் எங்களுடைய ஈமானை இழக்க செய்யலாம், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய ஈமானை இழக்க செய்யலாம். இங்க எல்லாரும் உள்ளத்தில் இருக்கிற ஒரு நேசம் என்ன தெரியுமா? உம்மாவோட இரக்கம், வாப்பாவோட இரக்கம். உம்மாவோடு வாப்பாவோடு இரக்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா அந்த இரக்கம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை மிஞ்சி போக கூடாது. அந்த இரக்கம் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு கீழே, அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கத்துக்கு கீழே அதை மிஞ்சி போற நிலைமை வந்தது எங்கட ஈமான பறிப்பாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமா நீங்க பார்க்கலாம், ஒரு குடும்பத்துல திருமணம் வருது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்கட ஈமான் எங்கட இஸ்லாத்தை நாங்க எப்படி விட்டு கொடுக்கிறோம். குர்ஆன் ஹதீஸை பேசுகிற ஒரு குடும்பத்துல திருமணம் வருது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், குர்ஆன் ஹதீஸை பேசுற நான் கல்யாணம் முடிக்க போறேன், பிரச்சனைனா சீதனம் எடுக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய உம்மாவும் பாப்பாவும் உறுதியா இருக்கிறாங்க, மகனே நீ சீதனம் எடுக்கத்தான் வேண்டும். இந்த கட்டத்துல தான் ஈமான்ட உறுதியை பார்க்கலாம். இந்த கட்டத்தில் தான் ஈமானுடைய உறுதியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறானா, உம்மா வாப்பாவை நேசிக்கிறானா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேருடைய நிலை என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல வரலதான், ரசூலுல்லாஹ் சீதனம் எடுக்கலதான், ஆனாலும் உம்மா வாப்பாவுக்கு விருப்பமே, அதனால எடுக்கிறோம்னு போயிடுவாங்க.
அடே அல்லாஹ்வோட தூதரை நேசிக்க வேண்டிய நீ, அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டிய நீ எதுக்காக சீதனம் எடுக்கிற? பெரும்பாலும் கேளுங்க, நீங்க சீதனம் எடுத்து திருமணம் முடித்த ஆண்களை அழைத்து கேளுங்கள், நீ ஏன் சீதனம் எடுத்தாய்? தெளிவா சொல்லுவான், சீதனம் ஹராம் தான், சீதனம் கூடாதுதான், ஆனா உம்மா வாப்பா சொல்றாங்களே அதுக்காக எடுத்தேன்னு சொல்லுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோருக்காக ஈமானை இழக்கிற இடம், பெற்றோருக்காக இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கிற இடம். ஒரு மூமின் எப்படி தெரியுமா இருக்கணும்? கொள்கையில் உறுதியுள்ள ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமா இருக்கணும்? உம்மா வாப்பாவே, உங்களோட நான் இரக்கம், உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் உங்களை விட பன்மடங்கு நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். அவர்கள் சீதனம் எடுப்பதையோ கொடுப்பதையோ அனுமதிக்கவில்லையா? உங்களுடைய விருப்பத்துக்காக அந்த ஹராத்தை நான் செய்ய மாட்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாப்பா உம்மாவும் சரியான வயசாளி, வாப்பா உம்மாவும் சரியான வயசாளி. மகன் நல்ல மார்க்கப்பட்டுள்ள மகன் கடையை மூடிட்டு வரக்கோல கையில் ஒரு சீடி எடுத்துக்கிட்டு வரார், கையில் ஒரு படச்சீடி எடுத்துக்கிட்டு வரார். அவரை சந்திச்சு சலாம் சொல்லி போட்டு அவர்கிட்ட கேட்கிறோம், என்னப்பா நீங்களும் படம் பார்க்கறீங்க? இல்ல இல்ல, எங்களோட உம்மா வாப்பா வயசாலியா இருக்கிறாங்க, கடைசி ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணுமே, அதுக்காக எடுத்துக்கிட்டு போறேன். அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களுடைய ஆசையை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த பார்க்க கூடாது என்று சொன்ன காட்சிகள் அடங்கிய படச்சீடிகளை ஒரு மனிதன் கொண்டு போகிறான் என்றால் அவனை அந்த நிலைக்கு கொண்டு போய் வைத்தது எது? அவன் பார்ப்பதில்லை, உம்மா வாப்பார் ஆசையை தணிக்கணுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாப்பா சொல்றார், மகனே சிகரெட் வாங்கி கொண்டு வான்னு சொல்றார். மகன் சிகரெட் குடிப்பவன் அல்ல, மகன் சிகரெட்டை அனுமதிப்பவன் அல்ல. வாப்பாட ஆசையே எப்படி அதை கூடாது என்று சொல்றது? அதுக்காக வாங்கிட்டு போயிடுறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். குடும்ப உறவுக்காக வேண்டி, குடும்பத்தின் நேசம் பாசத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உம்மா வாப்பாவோடு இரக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் உம்மா வாப்பாவோடு இருக்கிற இரக்கம் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற நிலைக்கு எங்களை விட்டுக் கொடுக்க கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில சந்தர்ப்பங்களில் கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் என்ன செய்யலாம்? ஷைத்தானாக வரலாம், ஈமான் ஆட்டம் காண செய்கிற இடமாக வரலாம். தாடி வைத்தவனாக இருப்பான், திருமணம் முடித்த பிறகு தாடியிலே கை வைப்பவனாக இருப்பான். என்னப்பா தாடியை வலிச்சிட்டு வாரா என்று கேட்டா, ஏண்ட மனைவிக்கு தாடி வைக்கிறது விருப்பம் இல்லை, ஏண்ட மனைவிக்கு தாடியை வெட்டுறதுதான் விருப்பம். அடே, மனைவிட விருப்பத்துக்காக நீ விளங்கி தாடி வைப்பதுதான் சுன்னத்து என்று விளங்கிய கொள்கையை மனைவிக்காக நீ விட்டுக் கொடுக்கலாமா? நபிகளார் ஒரு கட்டத்தில் விட்டுக் கொடுக்க போனாங்க, அதை கூட அல்லாஹ் தடுத்து நிறுத்தினானா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் அஸர் தொழுகைக்கு பின்னால ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போய் தேன்பானி குடிச்சிட்டு வருவாங்களாம். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிடிக்கல, இந்த நாளும் போய் குடிச்சிட்டு வாரது. அதுக்கு மூணு பேரும் போய் பேசிக்கொண்டாங்க. என்ன தெரியுமா? புகாரில வரக்கூடிய செய்தி. பேசிக்கொண்டாங்க, நபிகளார் இந்த நாளும் போய் என்ன செய்யறாங்க? குடிச்சிட்டு வராங்க, இதை நிப்பாட்டணும். அதுக்கு என்ன தெரியுமா முடிவெடுத்தாங்க? மகாஃபிர் குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லுவோம். மகாஃபிர்ன்றது கொஞ்சம் வித்தியாசமான வாசம் அடிக்கிற ஒரு பொருள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயர் வீட்டுக்கு போறாங்க, மகாஃபிர் குடிச்சிட்டு வந்தீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல, தேன்பானி குடிச்சிட்டு வந்து. இல்ல, மகாஃபிர் தான் குடிச்சீங்க. அதே நிலையில ஹப்ஸாருடைய வீட்டுக்கும் சௌதான வீட்டுக்கும் போனா அதே பதில் வருது. ரசூலுல்லாஹ் உடனே முடிவெடுக்கிறாங்க, இதற்கு பிறகு நான் தேன்பானி குடிக்க மாட்டேன். அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை நபிகளார் ஹராமாக்கி கொள்கிறார். எதுக்காக? மனைவி மார்ந்த விருப்பத்துக்காக. அல்லாஹ் உடனே அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக. சூரத்து தஹரீம் உடைய முதலாவது வசனம். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை மனைவிமாருடைய விருப்பத்துக்காக எப்படி நீங்கள் ஹராமாக்குவீர்கள்? உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் நபிகளார் அல்லாஹ் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நபிகளாரை வச்சு தான் எங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தரணும். அதனால அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு நடந்த அந்த நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை எந்த குடும்ப உறவுக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கம் இல்லை என்று சொன்னார்களோ அதை எந்த குடும்ப உறவின் நேசத்துக்காகவும் மார்க்கமாக்க முடியாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப உறவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு போயிடணும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் நேசிக்கக்கூடிய அமீர்மார்கள்
தலைவர்கள் இருக்கிறார்கள், இவர்களும் பெரிய பிரச்சனை, அப்படிதானே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே? அமீர் சொல்லிவிட்டார், தலைவர் சொல்லிவிட்டார், நான் நேசிக்கிற மதுகபின் சொந்தக்காரர் சொல்லிவிட்டார் என்று இந்த பெரியார்களையும் தலைவர்களையும் வைத்து மார்க்கத்தை வீணாக்குகிற காட்சியை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேருக்கு இஸ்லாத்துல சரியான ஆர்வம் இருக்குது, இஸ்லாத்துல சரியான மோகம் இருக்குது, இஸ்லாத்தை நிறைய நேசிக்கிறார்கள். ஆனா இந்த பெரியார் சொல்லிவிட்டாரே, அந்த தலைவர் சொல்லிவிட்டாரே, அந்த அமீர் சொல்லிவிட்டாரே என்று குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நடக்கிற நிலையை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாம் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அந்த உதாரணங்களை சொன்னா இன்னும் நேரம் போகும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த பெரிய பெரியார்களாக இருக்கட்டும், எந்த பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், எந்த பெரிய அமீர்களாக இருக்கட்டும், அவர்கள் எந்த இடத்துல வைக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழே வைக்கணும். வெச்சால் குர்ஆன் ஹதீஸ்ல உறுதியாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையில் உறுதியாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தான் தீன், மார்க்கம் என்று சொல்கிற ஜமாத்துகள் எல்லாம் பெரியார்கள், அமீர்மார்கள், செய்யிதுமார்கள், சுஹதாக்கள் சொல்லிவிட்டு மார்க்கத்தை என்ன செய்வாங்க? குழி தோண்டி புதைப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, குர்ஆன் ஹதீஸ்ல வரலையாப்பா இதுண்டா, எங்கட பெரியார் செஞ்சாரே, அந்த தலைவர் செஞ்சாரேன்னு என்ன செய்வாங்க? சாதாரணமா சொல்லி அமீர்மார் மேல பழிய போட்டு செஞ்சுட்டு போயிருவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லேசானவர்கள் அல்ல, இஸ்லாத்துக்காக தியாகம் செய்வார்கள், இஸ்லாத்துக்காக பாடுபடுவார்கள். அவர்கள் கொள்கையை விட்ட இடம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல யாரை கொண்டு போய் வச்சாங்க? பெரியார்களையும் நல்லடியார்களையும் இமாம்களையும் அமீர்மார்களையும் கொண்டு போய் வைத்தார்கள். எனவே நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம், இந்த ஈமானிய கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் எல்லாரையும் கீழே தான் வைக்கணும், மேல கொண்டு போக கூடாது. கொண்டு போனோம் என்று சொன்னா எங்கட இஸ்லாத்தை, எங்கட ஈமான நானும் நீங்களும் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் பாருங்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையின் செயற்பாடுகள் A to Z, ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குதா இல்லையா? எந்த அளவுக்குண்டா, ரசூலுல்லாஹ் சஃப்ல வந்து நின்று தக்பீரை சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பாங்க. அத கூட சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, ஏன் மௌனமா இருந்தீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்குரிய காரணத்தை சொல்லி கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாடி ஆடும், சஹாபாக்கள் போய் கேட்பாங்க, ஏன் உங்களோட தாடி ஆடிச்சுன்னு கேட்பாங்க. நான் இந்த துஆ ஓதினேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை கவனிச்சாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சஃப்ல வந்து நின்றுகிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகை ஆரம்பிச்சாங்கன்னு இருக்குது. உஸல்லி ஸலாத் துஹ்ரி 4 ரக்காத் என்று சொல்லி தொழுகை ஆரம்பிச்சதா இல்ல, அப்படிதானே? ஆனா இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள்ல பெரும்பான்மையவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இஸ்லாத்தை விட்டு கொடுத்த இடம். யாருக்காக விட்டு கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் செய்யலதான், ஆனா ஷாஃபி மதுஹப்ல வந்திருக்குதே. எங்கட ஷாஃபி மதுஹப்ல வந்தா நாங்க விட மாட்டோம், அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு வழிமுறையை யாருக்காக விட்டார்கள்? ஷாஃபி மதுஹபுக்காக விட்டார்கள், தொழுகை ஷாஃபிக்காக விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய உதாரணங்களை காட்டி கொண்டு போகலாம். ஒரு நல்லடியாருடைய பேரை சொல்லி இஸ்லாத்தை விட்டு கொடுத்ததை பார்க்கலாம். எந்த பெரிய நல்லடியாராக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழே வச்சோம்னா என்ன செய்யலாம்? எங்கட ஈமான பாதுகாக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படி எங்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பறிக்கக்கூடிய நிறைய வழிகளை பார்க்கலாம். அதே போல இன்னொன்று சொன்ன பொருளாதாரம் இருக்குத்தானே, பொருளாதாரம் சில நேரங்களில் எங்களுடைய ஈமானை ஆட்டம் காண செய்யும். எங்களுடைய இஸ்லாம் என்ற கோபுரத்தை உடைத்தெறிந்து விடும் பொருளாதார மோகம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்பாலுக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களுக்கு சோதனை. ஏன் தெரியுமா? சில சந்தர்ப்பங்களில், பல சந்தர்ப்பங்களில் ஈமானை ஆட்டம் காண செய்யும். பெரிய முதலாளி, பெரிய பிசினஸ்காரர், பெருமை தானே? பெரிய பிசினஸ்காரன் தான் பெருமை. திடீர்னு லொஸ்டா விடுவார். லொஸ்டாவினா மக்கள்கிட்ட காட்டேருமா? நான் லொஸ்டாவின் என்று சொன்னா மக்கள் கணக்கெடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன தெரியுமா செய்யறது? பேங்க்ல போய் லோன் எடுக்கிறது, பேங்க்ல ஓடி பாஸ் பண்றது சாதாரணமா நடக்கும். ஏன்? அவர் இருக்கிற புட்டுவத்தை அப்படியே காட்டணுமா? இந்த பொருளாதார மோகம் வட்டி என்ற ஹராத்தை செய்ய துணிய வைக்கிறது, லஞ்சம் கொடுக்க தூண்டுகிறது. நடக்குதா இல்லையா? அடுத்தவனை ஏமாற்ற சொல்கிறது. இஸ்லாம் தடுத்த நிறைய ஹராத்தை செய்யறதுக்கு எது தெரியுமா காரணம்? பொருளாதாரத்தில் இருக்கிற மோகம். இன்னொரு பக்கம் நீங்க போய் பாருங்க, பள்ளியில் இருக்கிற ஹஸ்ரத் மார்ட்ட போய் கேளுங்க, இந்த கத்தம் பாத்தியா கூடாது தானே அப்பா, ஏன் ஓதுறீங்கன்னு கேளுங்க. நீங்க சல்லித்தாரீங்களா நிப்பாட்டுறேன் அப்படி கேட்கிறவங்க இருக்கிறாங்க. மாசம் கிடைக்கிற சம்பளம் போதாதப்பா, அதுக்கு இது ஓதுறோம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பொருளாதார மோகம் இஸ்லாம் தடுத்த ஹராத்தை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. தொழுது முடிஞ்சு கூட்டுதுவா ஓதுற நிறைய ஹஸ்ரத் மாட்ட போய் கேளுங்க, ரசூலுல்லாஹ் கூட்டுதுவா ஓதல தானே ஹஸ்ரத், ஏன் நீங்க ஓதுறீங்கன்னு கேளுங்க.
நீங்க சம்பளம் தாரீங்க, உங்களோட பள்ளிக்கு வரேன் அப்படி கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மாதம் கிடைக்கின்ற அந்த வருமானம், அந்த சம்பளம் என்னையும் உங்களையும் இஸ்லாத்தில் ஆட்டம் காண செய்யக்கூடாது. சாப்பிடுவதற்கு வசதி இல்லாவிட்டாலும் சஹாபாக்கள் மர இலைகளையும் குலைகளையும் மிருகங்களின் தோள்களையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? அந்த பொருளாதார இன்பத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை அப்படியே குழி தோண்டி புதைத்து விடுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் தேடுகிற பொருளாதாரம் இஸ்லாத்தை விட்டு எங்களை தூரப்படுத்தி விடக்கூடாது, இஸ்லாத்திலே ஆட்டம் காண செய்து விடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்ந்து சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா. அந்த சஹாபாக்கள் எங்களை போன்ற மனிதர், ரிஜால் என்ற வார்த்தையை போடுறான், மனிதர்கள், எங்களை போல இரத்தோட்டம், எங்களை போன்ற மாமிசம், எங்களை போன்ற ஆசைகளை கொண்ட மனிதர்கள் தான். பொருளாதாரத்தை திரட்டினார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், ஆனால் அல்லாஹ்வை மறக்கவில்லை, தொழுகையை பாலடிக்கவில்லை, ஜகாத்து கொடுப்பதை விட்டும் தூரமாகவில்லை. இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன? பொருளாதாரத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்கிறோம். பாங்கு காது அடிக்க கேக்குது, அப்படிதானே? கடையை மூட ரெடி இல்லை, அந்த நேரத்துல கஸ்டமர் வராங்களாம். ஜகாத்து கொடுக்க ரெடி இல்லை, அப்படிதானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய இஸ்லாத்தை ஆட்டம் காண செய்யக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்றுதான் தலைமைத்துவ ஆசை, மக்களுடைய செல்வாக்கு ஆசை எங்களுடைய ஈமானை ஆட்டம் காண செய்யலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி தலைவராக இருக்கிறவங்கள பாருங்க, மார்க்கத்தில் நல்ல தெளிவு இருக்கும், ஆனாலும் போஸ்ட் விட்டு இறங்க ரெடி இல்லை. நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். நீங்க சொல்றது சரிதான், சொன்னா தூக்கி வீசுவாங்களே மக்கள், மிம்பர் மேடை கிடைக்காதே, அப்படிதானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மக்களுடைய செல்வாக்குகளும் மக்களுடைய தலைமைத்துவங்களும் எங்களுடைய ஈமானை ஆட்டம் காண செய்வதில் மிக பெரும் முதலிடமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய சமூகத்தில் இருக்கிற மௌலைமாருக்கு சத்தியம் தெரியும், குர்ஆன் ஹதீஸ் தெரியும், பேசினா மக்கள் எதிர்ப்பார்கள், ஊரில் ஒதுக்கப்படுவோம், மிம்பர் மேடை கிடைக்காது. இது போன்ற மக்களுடைய செல்வாக்கு, இந்த ஆசனங்களின் மீது உள்ள ஆசை, இது வழிகெடுக்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற உலக ஆசைகள், உலக மோகங்கள் என்னுடைய உங்களுடைய ஈமானை பறித்து விடக்கூடாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கையில் உறுதி என்பது, இஸ்லாத்திலும் ஈமானிலும் உறுதி என்பது எந்த ஒரு கட்டத்திலும் என்ன செய்து விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக்கி விடு என்று பிரார்த்தனை செய்வார்களாம். நிறைய நிறைய பிரார்த்தனை செய்வார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த துஆவை நானும் நீங்களும் அதிகமாக கேட்க கடமைப்படுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய விடயங்களை பார்த்து மனிதன் அப்படியே பிறண்டு போயிடுறான், ஈமானை விட்டு கொடுக்கிறான், இஸ்லாத்தை விட்டு கொடுக்கிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களை வழிகெடுத்து விடாதே ரப்பே என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். யாருக்கு தெரியுமா? புத்தியுள்ள மனிதர்களுக்கு, சிந்தனை தெளிவுள்ள மனிதர்களுக்கு. சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுகிறான். எனவே எங்களுடைய துஆக்களில் அதிகமான துஆவாக வர வேண்டியது தெரியுமா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப், எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு ரப்பே எங்களை வழிகெடுத்து விடாதே என்ற துஆவை நானும் நீங்களும் அதிகமாக கேட்டு, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு தெளிவை தந்தான் தானே. குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும், ஷிர்க் செய்து விடக்கூடாது, பித்அத் செய்து விடக்கூடாது, மாற்று மத கலாச்சாரங்களையோ அனாச்சாரங்களையோ செய்து விடக்கூடாது என்ற தெளிவை தந்தான் தானே. அந்த தெளிவை தந்த அல்லாஹ் கிட்ட நிறைய கேட்போம், யா அல்லாஹ் ஷிர்கான காரியங்களையோ பித்அத்தான காரியங்களையோ மாற்று மத கலாச்சாரங்களையோ அனாச்சாரங்களையோ செய்கிற நிலையை எனக்கும் தந்து விடாதே ரப்பே என்று அதிகமாக துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே சத்தியத்திலே உறுதிப்படுத்தி விடு என்ற துஆவை நிறையவே கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எந்த இஸ்லாத்திலே தெளிவை தந்தானோ, எந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவை தந்தானோ, அந்த தெளிவில் இறுதி மூச்சு வரைக்கும் உறுதியாக இருந்து ஈமானோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை சரியான முறையில் பயந்து கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று சொல்கிறான் அல்லவா. அந்த கட்டளைக்கு அமைய இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாகும்.
மரணத்தருவாய் வரைக்கும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்ந்து ஈமானோடும் இஸ்லாத்தோடும் மரணிக்கிற பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிரு